வடசென்னையில் முக்கிய தலைவராக திகழ்ந்தவர் ஆம்ஸ்ட்ராங். படிக்க முடியாத இளைஞர்களுக்கு வழிகாட்டியாகவும் சட்டப்படிப்பு படிக்க ஏராளமானவர்களுக்கு உதவியும் செய்துள்ளார். சென்னை மாநகராட்சி தேர்தலில் திமுக, அதிமுக கட்சிகளை எதிர்த்து போட்டியிட்டு சுயேட்சையாக வெற்றி பெற்று சாதித்தும் உள்ளார். தேசிய கட்சியான பகுஜன் சமாஜ் கட்சியில் இணைந்தவர் மாநில தலைவராக உயர்ந்தார். ஏழை மற்றும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தன்னால் முடிந்த உதவிகளை செய்தவர்கள் அரசியலிலும் முத்திரை பதித்து வந்தார். இந்நிலையில் கடந்த ஜூலை மாதம் 5ஆம் தேதி இரவு பெரம்பூரில் உள்ள தனது புதிய வீட்டின் கட்டுமானத்தை பார்க்க ஆம்ஸ்ட்ராங் வந்தபோது மர்ம நபர்கள் சுட்டி வளைத்து வெட்டி கொலை செய்தார்கள். இந்த நிலையில் ஆம்ஸ்ட்ராங் அருகில் இருந்தவர்கள் அவசரமாக மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள். ஆனால் ஆம்ஸ்ட்ராங் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளார்கள். இதனால் ஆம்ஸ்ட்ராங் ஆதரவாளர்கள் சென்னையில் பல்வேறு இடங்களில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தினார்கள். இந்த பரபரப்பான சூழ்நிலையில் கொலை நடந்த இரவில் ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலு, திருவேங்கடம், அருள், சந்தோஷ், திருமலை, மணிவண்ணன், ராம், செல்வராஜ், சதீஷ், நரேஷ், சீனிவாசன் என மொத்தமாக 11 பேர் அடுத்தடுத்து காவல் நிலையத்தில் சென்றார்கள். அப்போது அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பிரபல ரவுடி ஆற்காடு சுரேஷ் கொலைக்கு பழிக்கு பழி வாங்கவே ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ததாக தெரிவித்தார்கள். ஆனால் இதனை ஏற்க மறுத்த ஆம்ஸ்ட்ராங் ஆதரவாளர்கள் கொலைக்கு பின்னணியில் வேறு யாரோ இருப்பதாக சந்தேகம் தெரிவித்தார்கள். மேலும் இந்த கொலையில் கைது செய்யப்பட்டவர்கள் உண்மையான குற்றவாளிகள் இல்லை எனவும் அடித்து கூறினார்கள். இந்நிலையில் தான் இது பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனையடுத்து ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட திருவேங்கடத்தை விசாரணைக்கு அழைத்து சென்ற போது தப்பிக்க முயன்றதாக கூறி போலீசார் என்கவுண்டரில் சுட்டு கொலை செய்யப்பட்டார். இந்நிலையில் இதனால் பயந்து போன மற்ற கைதிகள் கொலைக்கான காரணத்தை கூற தொடங்கினார்கள். இதில் சென்னை ஜாம்பஜாரை சேர்ந்த மலர்கொடி, செம்பியத்தைச் சேர்ந்த ஹரிகரன், திருநின்றவூரை சேர்ந்த சதீஷ் ஆகியோர் அடுத்தடுத்து கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள். மேலும் பாஜகவினுடைய வடசென்னை மேற்கு மாவட்ட துணைத் தலைவர் பதவியில் இருந்த அஞ்சலையும் போலீசார் கைது செய்தார்கள். பல வகையிலும் விரிவடைந்த விசாரணையில் திமுக, அதிமுக, பாஜக, தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சியின் முக்கிய நபர்கள் ஈடுபட்டது தெரிய வந்தது. அடுத்ததாக இந்த கொலையை செயல்படுத்த திட்டம் போட்டது பிரபல தாதா நாகேந்திரன் என தகவல் வெளியானது. வேலூர் சிறையில் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு அடைக்கப்பட்டவர் சிறையிலிருந்து திட்டம் போட்டு கொடுத்ததாக கூறப்பட்டது. சிறையில் போன் மூலம் ஆட்களை கொலை செய்ய தயார் செய்ததாகவும் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் ஆம்ஸ்ட்ராங்கிற்கு நாகேந்திரனின் மகன் காங்கிரஸ் கட்சி நிர்வாகியான அஸ்வத்தாமனுக்கும் மோதல் இருந்ததாக, இந்த மோதலால் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ய திட்டமிட்டதும் தெரிய வந்தது. இதனையடுத்துதான் நாகேந்திரன் ரவுடி சம்போ செந்தில் மூலம் கொலையை அரங்கேற்றியதாகவும் கூறப்படுகிறது. சிலந்த வலை போல விரியும் இந்த கொலை வழக்கில் சம்போ செந்தில், சிசிங் ராஜா, மொட்டை கிருஷ்ணாவை போலீசார் தேடி வருகிறார்கள். ஆம்ஸ்ட்ராங் கொலை ஜூலை மாதம் 5ஆம் தேதி நடைபெற்றது. இதனையடுத்து 2 மாதங்கள் முடிவடைய உள்ள நிலையில் முக்கிய குற்றவாளிகளை கைது செய்ய முடியாமல் போலீசார் திணறி வருகிறார்கள். இந்த 3 பேரும் பல இடங்களுக்கு தப்பிச் செல்வதாக கூறப்படுகிறது. இதில் மொட்டை கிருஷ்ணாவுடன் தொடர்புடைய இயக்குநர் நெல்சனின் மனைவியையும் போலீசார் விசாரித்துள்ளார்கள். இதனிடையே கொலை நடந்து 60 நாட்கள் நெருங்கும் நிலையில் 90 நாட்களுக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டிய நிலை போலீசாருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து குற்றவாளிகள் தப்பிக்க முடியாத வகையில் போலீசார் குற்றப்பத்திரிகை தயார் செய்து வருவதாகவும் விரைவில் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் இந்த கொலை வழக்கில் நிலப்பிரச்சனை, பழைய பொருட்கள் வாங்கி விற்பனை செய்வதில் பிரச்சனை, முன்விரோதம், பணம் கொடுக்கல் வாங்கல், கட்ட பஞ்சாயத்து என பல வகையிலும் விசாரணை நடைபெற்று வருகிறது. ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பிறகு சென்னையில் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள காவல் ஆணையரின் அதிரடி நடவடிக்கையால் ஒரு கொலை சம்பவம் கூட பெரிய அளவில் நடைபெறவில்லை. ரவுடிகள் அடுத்தடுத்து கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு குண்டர் சட்டமும் பாய்ந்துள்ளது. அதே நேரத்தில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளிகளாக கருதப்படும் சம்போ செந்தில், சிசிங் ராஜா ஆகியோரை பிடித்தால் மட்டுமே ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கான முடிச்சு அவிழும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்காக போலீசார் தனிப்படை அமைத்து தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்தியுள்ளார்கள். எனவே எந்த நேரத்திலும் முக்கிய குற்றவாளிகள் கைது செய்யப்படுவார்கள் என காவல்துறை வட்டாரம் தெரிவித்துள்ளது தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.